ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்க எப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மேல ஊற்றப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவரை ஊற்றுவதற்கு சித்தமோடு கடந்து வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்று சந்தித்து நீங்கள் பிழையில்லாமல் ஜெபிக்க உதவி செய்வாராம். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அதனால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் எது மாம்சத்தின் சிந்தை ஆவியின் சிந்தை என்பதை அறிந்து பிழையே இல்லாதபடி நம்ம மாம்சத்தில் அநேக காரியங்கள் மனதில் ஏங்குகிறோம். அதற்காக பிதாவின் சமூகத்துக்கு ஆவியானவர் செய்வாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுவாரா? ஆவியானவர்ல நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது பிழையின்றி ஜெபிக்கிற ஆவியானவர் நமக்காக ஜெபித்து ஜெயத்தை தருவார். நம் உள்ளத்திலே சமாதானம் பெருகும். God bless you.